வேலையில போறத வேட்டிக்குள்ளார விடுறதும் வழியில போறவனுக்கு லிப்ட் கொடுக்கறதும் ஒண்ணுதான். இப்போ நம்ம சிங்கிளா பைக்ல போயிட்டு இருப்போம் ஜாலியா. அப்ப திடீர்னு ஒருத்தன் கையை காட்டி லிப்ட் கேட்பான். அவனுக்கு லிப்ட் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல பைக்கு நாம ஓட்ட மாட்டோம், அவன் ஓட்டிக்கிட்டு இருப்பான். நம்ம சொல்ற ரெண்டையும் கெட்டியே பிடிச்சி தூக்கிக்குவான். 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே லாரி வருது இல்லையா, இங்கேயே வழி விடுவான். அவன் யோ சுமாரியா கையடி அப்படின்ட்டோம்னு வச்சுக்க, பின்னாடி இருக்கிற கஞ்சியை குடிச்சுக்குவான், உட்காந்துக்குவான். அப்படி அவன் ஆப்ரேட் பண்ணிட்டு வருவான். அவன் கூட பரவாயில்லைங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறானுங்க, ஏறி உட்கார்ந்த உடனே சார் நீங்க எந்த ஊரு அப்படின்னு ஆரம்பிச்சு 3 கிலோமீட்டர் போறதுக்குள்ளார நம்ம யாரு, நம்ம ஜாதகம் என்ன, எங்க போறோம், எங்க வர்றோம், என்ன செய்ய போறோங்கிறது வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் போக வேண்டிய இடம் வந்ததும் சார் 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 நிறுத்துங்க நிறுத்தி இறங்கி போக மாட்டான். பைக்குக்கு முன்னால வந்து ஹேண்டில் பார் மேல கையை வச்சு நின்னுப்பான். சார் அந்த இதுக்கு போறீங்க, அது சரியில்லை சார், நீங்க அதையெல்லாம் பண்ணாதீங்க, அது வேஸ்ட், நீங்க அது வேஸ்ட் சார், அதெல்லாம் வேண்டாம், நான் நம்மகிட்ட ஆள் இருக்கு, நான் சொல்றேன், அந்த வேணா ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லி நாம எதுக்கு போனோமோ அதை போக விடாம செஞ்சுட்டு அவன் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். இப்ப நாம அங்க நின்றுட்டு இருப்போம். இத சயனமா எடுத்துக்கிறதா இல்ல அட்வைஸா எடுத்துக்கிறதான்னு தெரியாது. அதனாலதான் சொல்றேன், வேலையில போறத பிடிச்சி வேட்டிக்குள்ளார விட்டுக்கிறதும் வழியில போறவனுக்கு லிஃப்ட் கொடுக்கறதும் ஒண்ணுதான். பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்குங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே.